பார்த்து வருகிறோம். அதிமுக கூட்டணியில் பாமக போட்டியிடும் தொகுதிகளில் தற்போது வேட்பாளர்களை ராமதாசும் களமிறக்குகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். அதிமுக கூட்டணியில பாமகவிற்கு இந்த 18 தொகுதிகளிலையும் சசிகலாவோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் மருத்துவர் ராமதாஸ் தரப்பு வேட்பாளர்களை களமிறக்க திட்டமிட்டிருக்காங்க. நேற்றைய தினம் இது குறித்து சசிகலாவோடு அந்த கட்சியுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி, செயல் தலைவர் காந்திமதி உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இந்த ஆலோசனையில பாமக 18 தொகுதிகளிலையும் மருத்துவர் ராமதாஸ் தரப்பு நேரடியாக களமிறங்க இருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. அதே போல ஜி கே மணி மற்றும் காந்திமதி இருவரும் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல மருத்துவர் ராமதாஸ் இந்த வேட்பாளர்களை அறிவிக்க இருப்பதாகவும், பாமக போட்டியிடக்கூடிய அந்த 18 தொகுதிகளிலையும் இந்த முறை நேரடியாகவே மருத்துவர் ராமதாஸ் தரப்பு களமிறங்கி எதிர்த்து போட்டியிட இருப்பதாகவும், வட மாவட்டங்களில் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த இருப்பதாகவும் தற்போதைய தகவலா இருக்கிறது. ஓரிரு நாட்கள்ல மருத்துவர் ராமதாஸ் இது குறித்த அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவார் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.